பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். அது பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். பூண்டு குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு புரிஞ்சிச்சு. தாராளமாக பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை, கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு தக்காளி அரைஞ்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இது நல்லா வதங்கி சுண்டி வந்த பிறகு மிளகாத்தூள் புளி போட்டுக்கலாம். வேணா உப்பு மூடி வச்சு ஓரளவுக்கு வதங்கிச்சுன்னா கொஞ்சம் வதங்கிட்டா கரெக்டாக. நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்புத்தூள் போட்டாச்சு. இருக்க மாதிரி இருக்கும். காரம் கொஞ்சம் திட்டமான காரம் தான். தண்ணி ஊற்றிட்டா திட்டமாக ஒரு புளி வந்தோன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடும். நல்லா கொதிக்குது. நம்ம புளி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு சுடு நல்லா கொதிக்குது. பூண்டு குழம்பு வச்சுட்டு முட்டை தான் முட்டை பொரியலும் தேங்காய் துவையல் செய்ய போகிறேன். வெங்காயம்லாம் அரைஞ்சி வச்சிட்டேன். பச்சை மிளகா மேலே தோட்டத்தில் இருக்குது, போய் பறிச்சுட்டு வந்துடுறேன். தோட்டத்தில் பச்சை மிளகா பாருங்கள், பறிச்சிக்கலாம். வெயில் கண்ணை கூசுது. இது ரொம்ப நாளாக இந்த சைஸ் தான் இருக்குது. நான் பறிச்சிடறேன் இன்னைக்கு. ஆஃப் பண்ணிட்டு முட்டை பொரியல் பண்ண போகிறேன். இப்படி வச்சுருவோம்னா வேர்வைப்பட்டு ஒரு மாதிரியாக இருக்கும்.